இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பயாலஜி யூனிட் 14 இந்த லெசன்ல ஒரு ஷார்ட் ஆன்சர் பார்க்க போறோம். ஷார்ட் ஆன்சர்ல 4th क्वेश्चन பார்க்க போறோம். வாட் வுட் ஹேப்பன் டு தி லீவ்ஸ் ஆஃப் a plant that transpires more water than its absorption in the roots? ஒரு பிளான்ட் அதனுடைய லீஃப் வழியா டிரான்ஸ்பிரேஷன் பண்ணும். சோ அதனுடைய லீவ்ஸ்லாம் வழியா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும் ஸ்டோமேட்டா மூலமா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தேர்ட் ஷார்ட் ஆன்சர் அதாவது லாங் ஆன்சர் ஒன்லயும் ரொம்ப தெளிவாகவே பார்த்துட்டோம். நான் ஏற்கனவே இந்த ஆர்டர் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் பிளான்ல. சோ அதன்படி தேர்ட் क्वेश्चனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா புரியும். பிளான்ட்டுடைய லீவ்ஸ் வழியா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். அதன் மூலமா வாட்டர் வந்து அந்த பிளான்ட்டை விட்டு வெளியே போயிடும். இந்த பிளான்ட்டுக்கு எப்படி வாட்டர் கிடைக்கும்? ரூட்ஸ் வழியா சாயில்ல இருந்து அப்சர்வ் பண்ணி அந்த வாட்டரை இழுத்துக்கும். சோ ரூட்ஸ் வழியா அப்சர்வ் பண்ணி வாட்டர் கிடைக்குது, லீவ்ஸ் வழியா அந்த பிளான்ட்ல இருந்து வாட்டர் வெளியே போகுது. இப்ப இந்த क्वेश्चनல என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன நடக்கும்? லீஃப்ல இருந்து வாட்டர் அதிகமா வெளியே போகுது, அந்த பிளான்ட் வந்து தன்னுடைய ரூட்ஸ் மூலமா அப்சர்வ் பண்றதை விட அதிகமா வெளியே போகுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா என்னன்னா அந்த பிளான்ட்ல இருந்து வெளியே போற வாட்டருடைய அளவு அதிகம், அந்த பிளான்ட்டுக்கு உள்ளார கிடைக்கிற வாட்டர் அதன் உள்ளார வர வாட்டர் வந்து குறைவாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைம்ல என்ன நடக்கும்? இது வந்து நம்மளுக்கு டெய்லி லைஃப்லயே தெரியும். அந்த பிளான்ட் வந்து வதங்கிடும், அதாவது காஞ்சி போயிடும்னு சொல்லுவோம்ல. சோ இதுக்கு ஆன்சர் வந்து அப்படியே क्वेश्चन இருந்தே எழுதலாம். இஃப் த லீவ்ஸ் ஆஃப் a plant that transpires அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுல that எடுத்துட வேண்டியதான். If the leaves of a plant transpire more water than its absorption in the roots, இது வரைக்கும் எழுதிட்டு என்ன ஆகும்னா the plant starts to wilt. அந்த பிளான்ட் வந்து வதங்க ஆரம்பிச்சிடும். This situation is highly possible in desert. இது நம்ம அதிகமா எங்க பார்க்கலாம்? இப்ப நார்மலான இடத்துலலாம் மழைலாம் பெய்யும், அப்ப வந்து அந்த தண்ணி கிடைச்சிரும் அந்த பிளான்ட்டுக்கு, அப்ப ப்ராப்ளம் இருக்காது. இதுவே டெசர்ட் போன்ற வறண்ட இடத்துலலாம் மழை குறைவா இருக்கு, அந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, டிரான்ஸ்பிரேஷனோட ரேட் டிரான்ஸ்பிரேஷனோட அளவு அது எவ்வளவு வேகமா நடக்கும், அது வந்து அதிகமா இருக்கும். அந்த டைம் அந்த இடத்துலலாம் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் போதெல்லாம் ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் வந்து அதிகமா இருக்கும். அந்த டைம்ல வாட்டர் வந்து சாயில்ல ரொம்ப குறைவா தான் இருக்கும். சோ ஏன்னா மழை இல்ல, வாட்டர் வந்து சாயில்ல குறைவா இருக்கு, டிரான்ஸ்பிரேஷன் அதிகமா இருக்கு, அப்போ அந்த செடி வந்து வில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சிச்சுவேஷன் வந்து அதிகமா டெசர்ட் இல்ல மழை குறைவான இடம், வெயில் அதிகமா இருக்கிற இடம், அந்த இடத்துல தான் பார்க்க முடியும். மழை குறைவா இருக்கணும், வெயில் அதிகமா இருக்கணும், டிரான்ஸ்பிரேஷன் அதிகமா நடக்கணும், சாயில்ல தண்ணி குறைவா இருக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல இந்த சினாரியோ இந்த சிச்சுவேஷன் வந்து பாசிபிள். அதாவது இந்த இடத்துல டெசர்ட் போன்ற இடத்துல இது பாசிபிள்னு பார்த்திருக்கோம்.